தலைப்பு செய்திகள். தமிழ் முஸ்லிம் எம்பிக்களுடன் அனுர சந்திப்பு. கண்டியில் மண் சரிவு துயரம், 6 உயிரிழப்பு, 4 காயங்களுடன் மீட்பு. யாழ் குருநகர் கடலில் சிறுவனின் சடலம் மீட்பு. ஜப்பானுக்கு உறுதியான பதிலடி கொடுப்போம், ஐநாவுக்கு சீனா பரபரப்பு கடிதம். நைஜீரியாவில் கடத்தப்பட்ட 215 மாணவ மாணவிகள். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று சந்திப்பு நடத்தியுள்ளார். இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தனது முகநூலில் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார். இன்று பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பித்து ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இனவாதத்தை ஒழிக்க இலங்கையர் தினத்தை நடத்த ஜனாதிபதி அனுர எம்மை அழைத்து எமது ஒத்துழைப்புகளை கோரினார். எனது பதிலுரையில் நான் கூறியதாவது: இனவாதத்தை ஒழிக்க நீங்கள் கோரும் ஒத்தாசைகளை முழுமையாக வழங்குவோம். நாட்டின் அனைத்து இனமத மொழி தனித்துவங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சமாந்தரமாக இலங்கையர் அடையாளம் வளர்க்கப்பட வேண்டும். இலங்கையில் அனைத்து பிரிவினருக்கும் இடையில் உரிமைகளின் சமத்துவம் இருக்க வேண்டும். இலங்கையர் தின கொண்டாட்டங்களின் போது இலங்கையின் பல்வேறு இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக கலாசார ஊர்வலம் நடத்துங்கள். இலங்கையின் பன்மைத்துவம் பற்றி முதலில் இலங்கையர் அறிந்து கொள்ள வழி செய்யுங்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் என்னுடன் பழனி திகாம்பரம் எம்பியும் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தமிழ் முஸ்லிம் எம்பிக்களும் கலந்து கொண்டனர் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டி பால கடுகண்ணா பகுதியில் பிரதான வீதிக்கு அருகில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றின் மீது பாரிய கட்பாறையுடன் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் ஒருவர் பலியாகியுள்ளார். 4 காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் புதையுண்டிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. காயங்களுடன் மீட்கப்பட்ட 4வரும் மாவனெல்லை வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர் மாவனெல்லை கல் அனுமா பகுதியை சேர்ந்த 31 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள வியாபார நிலையம் உணவகம் ஒன்று என தெரிய வந்துள்ளது. வீடொன்றினுடனேயே இந்த உணவகம் அமைந்திருந்தது. கடும் மழை பெய்து வந்த நிலையிலேயே நேற்று காலை 8:45 மணியளவில் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது உணவகத்திற்குள் 9 பேர் வரை இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. 30 பேர் அடங்கிய இராணுவ குழு ஒன்று மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. குறித்த வீதி தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. மண் சரிவு இடம்பெற்ற பகுதி மண் சரிவு அபாய வலயம் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் கடற்பரப்பில் நேற்று காலை சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் குருநகர் பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய ஜோர்ஜ் ஸ்டீபன் மதிவாணன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சிறுவன் நேற்று முன்தினம் இரவு அப்பகுதியில் உள்ள கடலட்டை பண்ணையை பார்வையிடுவதற்காக கடலுக்குள் சென்றிருந்த நிலையில் காணாமல் போயிருந்தான். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே நேற்று காலை சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிறுவன் படகிலிருந்து தவறி கடலில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பேருந்துகளில் பயணிப்போருக்கு பயண சீட்டுகளை விநியோகிக்காத நடத்துனர்களின் சேவை 7 நாட்களுக்கு இடைநிறுத்தப்படும் என மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் இந்த நடவடிக்கை அமல்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பந்தப்பட்ட பேருந்தின் பயணத்தை 2 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை செல்லுபடியாகும் பயணச்சீட்டுகளை வைத்திருக்காத பயணிகளுக்கு விதிக்கப்படும் அபராத முறை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அண்டை நாடான தாய்வானை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி என கூறி போர் விமானங்களை பறக்கவிட்டும் போர்க்கப்பலை களமிறக்கி சீனா அச்சுறுத்தி வருகின்றது. ஜப்பான் பிரதமர் சனே தக்காச்சி தாய்வானை சீண்டினால் சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். இதனால் வெகுண்டெழுந்த சீனா ஜப்பானின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த நாட்டிற்கு தங்களுடைய மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் தாய்வான் விவகாரத்தில் இராணுவ தாக்குதல் நடத்த ஜப்பான் துணிந்தால் உறுதியான பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்து ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோவுக்கு சீனா கடிதம் எழுதியுள்ளது.
தாய்வானை கைப்பற்ற சீனா இராணுவ நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவோம் என ஜப்பான் பிரதமர் தக்காச்சி கூறியிருந்த நிலையில் அந்த கருத்துக்கள் இராணுவ அச்சுறுத்தலுக்கு சமன் என கவலை தெரிவித்து ஐநாவிடம் சீனா முறையீடு செய்துள்ளது. 2025 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனநாயக உரிமைக்காக போராடுவதால் அவருக்கு இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. பரிசு வழங்கும் விழா ஆஸ்திரியா தலைநகர் ஒஸ்லோவில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடக்கவிருக்கின்றது. இந்த நிலையில் நோபல் பரிசை பெற மரியா நாட்டை விட்டு சென்றால் அவர் தப்பியோடியவராக அறிவிக்கப்படுவார் என்று வெனிசுலா அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெனிசுலாவின் அட்டர்னி ஜெனரல் தரெக் வில்லியம் சாப் கூறும்போது, மரியா கொரினா மீது குற்றவியல் விசாரணைகள் உள்ளன. எனவே அவர் வெனிசுலாவில் இருந்து வெளியே சென்றால் தப்பியோடியவராக கருதப்படுவார் என தெரிவித்துள்ளார். வரி விதிப்பு தொடர்பான வழக்கில் அமெரிக்கா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அதிபர் ட்ரம்புக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்தியா, சீனா உட்பட உலகின் பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டியும் ரஷ்யாவிடம் எண்ணெய் பொருட்களை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிக அதிகமான வரிகளை விதித்திருந்தார். அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வதேச நாடுகளுக்கு அதிபர் ட்ரம்ப் தன் இஷ்டப்படி கூடுதல் வரி விதித்தது சட்டவிரோதமானது என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இந்த தீர்ப்பினை எதிர்த்து அதிபர் ட்ரம்ப் தரப்பில் அமெரிக்க அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. இந்த தீர்ப்பினை எதிர்த்து அதிபர் ட்ரம்ப் தரப்பில் அமெரிக்க அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பை வெளியிட உள்ள நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் அவசரமாக மாற்று வழிகளை தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் வரி விதிப்பை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டால் உடனடியாக மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நெருக்கடி அதிபர் ட்ரம்புக்கு ஏற்படும். எனவே முன்கூட்டியே புதிய வரிகளை வகுக்கும் பணிகளில் அமெரிக்க அரசு நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நைஜீரியாவில் கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. கடந்த மாதம் 17ஆம் தேதி அதிகாலையில் கெப்பி மாகாணத்தில் உள்ள பள்ளி விடுதியொன்றில் நுழைந்த ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று அங்கிருந்த 25 மாணவ மாணவிகளை கடத்தி சென்றது. இந்த சம்பவத்தின் போது தடுக்க முயன்ற பாதுகாவலர் மற்றும் ஆசிரியர் ஒருவரை சுட்டுக் கொன்றுள்ளனர். ஒரு நபரை மீட்பதற்கு 100 மில்லியன் நைரோ கோரியுள்ளனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு கடத்தல் சம்பவம் நைஜீரியாவில் நடைபெற்றுள்ளது. அதிகாலை 2 மணியளவில் நைஜர் மாகாணத்தில் உள்ள சென்ட் மேரிஸ் பள்ளியில் உள்ளே நுழைந்த ஆயுதமேந்திய கும்பல் 215 மாணவ மாணவிகள் மற்றும் 12 ஆசிரியர்களை கடத்தி சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1974 எத்தியோப்பியாவில் அரசியல்வாதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் உட்பட 60 பேர் இடைக்கால இராணுவ அரசினால் படுகொலை செய்யப்பட்டனர். 1978 இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் வீசிய கடும் புயலில் 1000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 2009 பிலிப்பைன்ஸில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள், ஆதரவாளர்கள் 58 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 2011 அரேபிய வசந்தம் ஜெர்மனில் 11 மாதங்கள் எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து ஜெர்மனிய அரச தலைவர் அலி அப்துல்லா சாலி பதவி விலகினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.